அடச்சே, திரும்பவும் தப்பிச்சிட்டாங்க. என்னாச்சு? என் கால் மாட்டிக்கிச்சுண்ணே. இரு வரேன். அண்ணா, என்னோட காலு. என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். எது நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே பிரக்யாவில தான் நடந்துட்டு இருக்கு. அவ எப்ப வந்தாலும் ப்ராப்ளத்தோட தான் வரா. சி இஸ் a bad luck. அண்ணா கூட வாழ்றதுக்கு அவளுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைச்சிருச்சு. பிரக்யா எப்படிப்பட்டவ, மிஸ்டர் மெஹராக்காக அவ என்னெல்லாம் பண்ணாங்கிறது உனக்கு எதுவுமே தெரியாது. பேசாம இரு. பிரக்யாவை பத்தி பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சொல்லிட்டாமா. ஓஹோ, பிரக்யாக்கு சப்போர்ட் பண்ற வேலையெல்லாம் உங்க வீட்ல வச்சுக்கோங்க, சரியா? அது மட்டும் இல்ல, அவ உங்களோட சொந்த பொண்ணு கிடையாது. பிரக்யா நான் பெத்த பொண்ணுக்கும் மேல. இதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா நீ ஒரு நல்ல பொண்ணாவும் இல்ல, நல்ல பொண்டாட்டியாவும் இல்ல, ஒரு நல்ல தங்கச்சியா கூட இல்ல. புரம், ஸ்டாப் த கார். பிரக்யாவோட இந்த அம்மாவை தயவு செஞ்சு இறக்கி வரீங்களா? நீ பேசாம வண்டி விட்டு இறங்கிட. கெட் அவுட். ஒருவேளை உனக்கு வண்டி விட்டு இறங்க விருப்பம் இல்லனா வாய் மூடிட்டு வா. உன்னுடைய சத்தமே எனக்கு கேட்க கூடாது. புரம், நீங்க என்ன ஃபாலியா? ஏற்கனவே நாங்க அபியும் பிரக்யாக்காவை நினைச்சு டென்ஷனா இருக்கோம். இப்போ நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஃபைன், டிரைவ் த கார். உங்களுக்கு ஃப்ரெண்ட், ஆனா எனக்கு அண்ணன். நான் தான் ஒரிடா இருக்கேன். ஆனா நீ கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. புறம், இவளை விடுப்பா. நீ ரோட்டை பார்த்து கவனமா வண்டி ஓட்டுப்பா. உங்களாலதான் இன்னைக்கு பூரப் கிட்ட இருந்து எனக்கு திட்டு விழுந்திருக்கு. அதனால நீங்க கதறதை என் காதால கேக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. இது எப்பதான் முடியுமோன்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. அதாவது முன்னாடி வந்து மோதினாங்க, பின்னாடி வந்து மோதினாங்க, இப்ப சைடுல வந்து மோதக்கூடாது. தயவு செஞ்சு நல்ல விதமா பேசுங்க. இப்ப வீட்டுக்கு தானே போறோம், சீக்கிரமா போயிடுவோம். அது என்னவோ உண்மைதான். இவங்க ஏன் நம்ம பின்னாடியே வராங்க? ஐயோ, ஜீப்ல துரத்துனது போதாதுன்னு இப்ப ட்ரக்காரன் துரத்துறான். எனக்கு தெரிஞ்ச அவனோட மொத்த கம்பெனியும் நம்மளதான் துரத்துதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? அப்பா, நம்ம கோவில்ல பார்த்தோமே, அவங்க தானே இவங்க. அந்த ட்ரக்காரன் குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீ கிளம்புப்பா, நமக்கு வேலை இருக்கு. சரிப்பா, கிளம்பு. நாம போலாம். நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னாச்சு சார்? என் கூட சேர்ந்து இந்த கல்லு நகர்த்துங்க. நான் ஜீப் எடுக்கணும் சார். ரொம்ப கஷ்டம் பாது. நாம சேர்ந்து பண்ணா கண்டிப்பா முடியுங்க. இங்க பாருங்க, என்னோட பார்ட்னருக்கு கால் அடிபட்டு இருக்கு. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ரத்தம் அதிகமா போயிடுச்சுன்னா அவன் செத்து போயிடுவான் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன். பாப்பா போய் என்னன்னு பாப்போம். சரிப்பா, நாம முயற்சி பண்ணலாம். பாத்து பாத்து பொறுமையா பொறுமையா உட்காருப்பா. தம்பிகளா, பார்த்து பொறுமையா போங்கப்பா. ரோட்ல ஒருத்தன் குடிபோதையோட ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் வேணும்னே புதுசா கல்யாணமானவங்க மேல வண்டியை விட்டுட்டான்ப்பா. புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா. என்ன கலர் கார்? வெள்ளை கலர் கார்ப்பா. எந்த பக்கம் போனாங்க? அவங்க நேரா போய் லெஃப்ட்டுக்கா போனாங்கப்பா. எல்லாருமே கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் தான் நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா கொல்லாம விட மாட்டாங்க. நீங்க ஏன் எப்ப பாரு சாகரத்தை பத்தி பேசுறீங்க? ஐம் சாரி, நீ சொல்றது சரிதான். நாம வேற ஏதாவது பேசலாம், நல்ல விஷயமா பேசலாம், மலைகளை பத்தி பேசலாம். மலைகள் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல, நல்ல பச்சை பசேல்னு, மேல வெள்ளை மேகங்கள், பார்க்க அப்படியே ஏதோ ஒரு பனி கொட்டின மாதிரி இல்ல? என்ன, இந்த மலையை பார்த்த உடனே இந்த மலையை சுத்தி பார்க்கணும்னு எனக்கு தோணுது. அதே நேரத்துல சுத்தி பார்க்கும்போது வழிக்கு விழுந்தனா நேரா செத்துருவேன்னு கூட கொஞ்சம் பயமா இருக்கு. ஐ மீன், திரும்பவும் சாவ பத்தி பேசுறீங்களா? நல்லதானே பேசுனேன், நல்ல விதமா தான் பேசுனேன். ஆனா அது என்னன்னா, நிறைய பேர் கம்பு மாதிரி நம்ம கொள்றதுக்கு நம்ம பின்னாடியே துரத்துறாங்களா, அதனால மைண்ட் மாற மாட்டேங்குது. நானும் உங்க கூட தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு நல்ல விஷயமே ஞாபகத்துக்கு வராதா? அப்ப நான் இருந்தாலும் இல்லனாலும் ஒண்ணுதான். ஏன் என்ன திட்டுற? நான் ஒண்ணு உங்களை திட்டலங்க. நீ எனக்கு அன்பா கூட புரிய வைக்கலாம் இல்லையா? திட்டி புரிய வைக்கணும்னு அவசியமா என்ன? முதல் நாளே பொண்டாட்டி ஆயிட்டேன். நமக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சா? நம்ம கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் உன் மூட லைட்டாக்க பாக்குறேன், அப்பதானே நீ என்கிட்ட அன்பா பேசுவ. நான் அன்பா பேசுறதுக்கு தான் ஆசைப்படுறேன். இவ்வளவு வருஷம் நீங்க இல்லாம நான் இருந்துட்டேன், அதனால சிரிச்சு சந்தோஷமா பேச ஆசைப்படுறேன். நான் சேர்ந்து வாழ்றத பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க சேர்ந்து சாகறத பத்தி பேசுறீங்க. நம்ம பெரியற மாதிரி இருக்கிற எந்த விஷயத்தையும் நான் கேட்க விரும்பல. சூப்பர்ப். வா, என்னம்மா பவுன்சர் போட்ட? அப்படின்னா திட்டு நான் வாங்கணும், நானே உன்னை சமாதானப்படுத்தணும். இது என்ன? சாரி, கல்யாணம் ஆன முதல் நாளே இப்படி பேசுனதுக்கு சாரி. சாரி. ஏய், சரி 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 இல்ல தானே? நீங்க என்கிட்ட அன்பா பேசுறீங்க, ஆனா நான் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கேன்ல. சீரியஸ்லி இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் ஓகே. கல்யாணம் ஆன அன்னைக்கே யாராவது இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா? ஐ லவ் யூ ஃபுகி. ஏன் கண்ணை இப்படி பெருசாக்கி பாக்குற? ஐ லவ் யூக்கான பதில் ஐ லவ் யூ டூன்னு சொல்லணும். சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். ஏன்? நான் உங்களை காதலிக்கல, நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இல்ல. என்ன இல்ல, நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இல்ல இல்ல, முன்னாடி பாரு. ஆ? லெஃப்ட் எடுக்கவா ரைட் எடுக்கவா? ரைட். சரி, அதுவே ரைட்டா இருக்கலாம், விடு. ரெண்டு வழி இருக்கு. which side they go? என்னது? எனக்கு புரியலண்ணே. என்னோட இங்கிலீஷ் ஆக்சென்ட் ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது? அவங்க இந்த பக்கம் போனாங்களா இல்ல அந்த பக்கம் போனாங்களா? இறங்க போய் பார்த்தா தானே தெரியும். வாங்க. பாத்தீங்களா, தரை ஈரமா இருக்கு. அப்போ நிச்சயமா அந்த கார் இந்த பக்கம் தான் போயிருக்கு. சரி சரி, வாங்க 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 போலாம் வாங்க. மோசமான ஆளா இருக்கான். நாங்க அவனுக்கு உதவி பண்ணா, ஆனா அவன் எங்க அப்பாவோட காலையே வண்டியை ஏத்திட்டு போய்கிட்டே இருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்க பாருப்பா, முதல் என் காலுக்கு கட்டு போடு, அதுக்கப்புறமா அவனை பத்தி ரிப்போர்ட் பண்ணலாம். தம்பி, நீ போலீஸ் தானே, நீ சாட்சி சொல்லுவல்ல? நான் சாட்சி சொல்லுவேன். நான் இப்ப நல்லா இருக்கேன், என்னால வண்டி ஓட்ட முடியும். நம்ம 3 பேருமே ஒன்னாவே போலாம்ல? இல்ல இல்ல இல்ல, ஆம்புலன்ஸ் தான் சரியா இருக்கும். ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். வேணும்னா நான் பைக் ஓட்டுறேன். இல்லப்பா, இதுல பைக்ல உட்கார முடியாது. தம்பி, முதல்ல உன் மொபைல கொடு. நான் முதல்ல ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன், அதுக்கப்புறம் போலீஸ்க்கு பண்ணலாம். நான் வேணா கொஞ்சம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கவா? ஒண்ணு இல்லப்பா. பாத்து போற. ஏன் இவன் இப்படி வண்டியை ஓட்டுறான்? ஐம் சோ சாரி பாட்டி. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. என்னோட அப்பா, யாராவது வந்து என்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் ப்ளீஸ், எனக்கு உதவி பண்ணுங்க. என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையா? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். எனக்கு நாளே சரியில்லை. ஏன்
என்னாச்சு? முதல்ல புதுசா கல்யாணமானவங்க வண்டி அந்த ட்ரக்கார மோதுனா. பாக்கும்போது அவங்கள கொல்ல முயற்சி பண்ணா. அதுக்கப்புறம் ஜீப்காரன் எங்க அப்பா கால்ல ஏத்திட்டு நிக்காம போயிட்டான். 1 செகண்ட். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பூரப் என்னாச்சு? ப்ளீஸ். அந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க இவங்க இல்லையே. இவங்க தான் அந்த கல்யாணமானவங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இப்ப உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். சரியா? ஹலோ, ஹில்ஸ் ரோடுக்கு உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வரணும். எமர்ஜென்சி. ஆம்புலன்ஸ் இப்ப வந்துரும். டோன்ட் வரி. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னாச்சு பூரப்? பூரப் என்னாச்சு? அவ என்ன சொன்னான்னு சொல்லுங்க. இவங்க அபியையும் பிரக்யாக்காவும் ரோட்ல பாத்துருக்காங்க. அப்புறம் என்ன? அந்த கிளர்ஸ பத்தி இப்ப இவங்க கிட்ட சொன்னோம்னா சரிதா பாட்டியும் பல்ஜித் பாட்டியும் பயந்துருப்பாங்க. பூரப் என்னாச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுப்பா. ஒண்ணில பாட்டி, நான் அப்புறமா சொல்றேன். பாஸோட போன். ஹலோ, வேலை முடிஞ்சதா? அவங்கள துரத்திட்டே இருக்கோம் பாஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள கொன்னுடுவேன். யூ பிளடி இடியட். இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதிர்ஷ்டம் அவங்கள காப்பாத்திட்டே இருக்கு பாஸ். ஆனா ரொம்ப நேரம் காப்பாத்தாது. தேவையில்லாத காரணத்தை சொல்லாத. அந்த மெக்ராவை கொல்ல சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் அபிஷேக் பிரேம் மெக்ராவுடைய படத்தை பார்க்க ஆசைப்படுறேன். சரி மட்டும் சொல்லு. ஆனா உன்னால எதுவுமே முடியாதுல. நான் தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ உடனே லொகேஷன் எனக்கு அனுப்பு. நானே அங்க வரேன். பாஸ் தான் பேசினாரு. அவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி மெகராவை கொல்லலன்னு வை, நம்ம பாஸ் நம்மள கொண்டு தூக்கி போட்டுருவாரு. ஷிட். டோன்ட் வரி, நமக்கு எதுவும் ஆகாது. பயப்படாத. நமக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பயமா இருக்கு. நீ என் கை பிடிச்சுக்க போதும். ஜஸ்ட் ஹோல்ட் மை ஹேண்ட். ஓ நோ, முன்னாடி வழி இல்லையே. பிரேக்கும் பிடிக்கல. இப்ப அவங்க கதை முடிய போகுது. வாட்ச் வாட்ச் வாட்ச். அவங்கள நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அட, வண்டி நின்னுடுச்சு. நீங்க ஏதாவது மேஜிக் பண்ணீங்களா? ஹே, மேஜிக் உன் கண்கள்ல தான் இருக்கு. அண்ணா, முன்னாடி ரோடெல்லாம் இல்ல. ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. யூ டர்ன் அடிக்க முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கண்கள் ஒண்ணு சேர்ந்ததுன்னு வை, அற்புதங்கள் நடக்கும். உண்மைதான். ஆமாங்க. முன்னாடி ரோடே இல்ல. வண்டி ரூட்டுக்கும் பள்ளத்துக்கும் நடுவுல இருக்குங்க. பாருங்க. அப்படியா? ஆமா, கீழே பெரிய பள்ளத்தாக்கு. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அட, பாத்தியா? இந்த பக்கம் இருக்குல்ல, பள்ளம் உண்மையிலேயே ரொம்ப அதிகமா இருக்கு. ஐயோ, நம்ம உயிர் போக போது நீங்க பள்ளத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி, பள்ளத்தையும் பாக்குற. என்ன பாரு. அவங்க என்ன பார்க்க விட மாட்டாங்க. யாரு? அவங்க என்ன பார்க்க விட மாட்டாங்க. I have two news. One the bad and the one the good. இப்ப குட் நியூஸ் என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் உயிர் பழச்சிட்டீங்க. நல்லவங்களா இருக்காங்களே இல்ல? ஆனா பேட் நியூஸ் என்னன்னா, You can't drive behind. You can't move the tire. You dive in the sky. You fall from the high. புரிஞ்சுதா? நேரா பாதாளத்துல போய் உழுவீங்க. கொஞ்சம் எட்டி பாருங்களா, எட்டி பாருங்க. ஏய், அசையாத 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 அசையாத. நீ கீழே ஏன் பாக்குற? என்ன பாரு. ரொம்ப ஆழமா இருக்குல்ல. பல்ல ஆழமா இல்லாம என் காதல் ஆழமாவும் இருக்கும். என் காதல் ஆழமானதுதான். ஜஸ்ட் பிலீவ் ஆன் மீ. என்னோட பயம் போயிடும். ஐ மீன் உன்னோட பயம் போயிடும்.
நம்ம 2 பேரோட பயமும் போயிடும். திரும்பவும் கீழே பார்க்காத. You will die in the death of the fall. உங்க பாடி கூட கிடைக்காதாமா. ஆனா இங்க பாருங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு வேலை பண்ணுங்க, எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க. அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை பூரா நான் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்களே. அண்ணா வாங்க நம்ம எஸ்கேப் ஆகலாம், இல்லனா இவங்களோட சேர்ந்து நம்ம கதையும் முடிஞ்சிரும். யாராலையும் உங்களை காப்பாத்த முடியாது. Got it. ஏன்னா எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணம் கொடுக்கற, சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் ஹெல்ப். ஹெல்ப்? அவங்க போறாங்க. யாரு? ஏன் போறீங்க? அவங்க போயிட்டானுங்க. அவங்க போயிட்டாங்களா? சரி போட்டு விடு, நான் இருக்கல, நீ பயப்படாத விடு. இங்க இருந்து நாம எப்படி? ஏய் நான் தான் இருக்கல, நீ எதுவும் பண்ணாத. அப்படி பண்ண கல்யாணம் அன்னைக்கு என்ன நடந்ததோ அதான் இப்ப நடக்கும். என்ன? நான் மனசுல இருக்கிறத சொல்ல வந்தேன், ஆனா நீ என்னவோ நான் மீராக்கு ப்ரப்போஸ் பண்ண போறதா நினைச்சிட்டேன். அதனால தயவு செஞ்சு நீ குறுக்க பேசாதனே. பேச மாட்டேன். குட். வெரி குட் கூட சொல்லிருக்கலாமே. இங்க பாரு, உன்னோட ரிப்போர்ட் கார்டை நான் அப்புறமா ரெடி பண்ணி தரேனா. முதல்ல நம்ம லைஃபோட கார்டு இருக்குல்ல, அதை காப்பாத்திப்போம். வெரி குட். ஓகே தேங்க் யூ. நீ அசையாதன. நீ ஒரு வேலை பண்ணுனா, நீ நீ ஒரு காலை இங்க வச்சு பின்னாடி போயிடுனா, சரியா? நீ பின்னாடி போயிடு. அப்புறம் நான் ஏன் என்ன அப்படி பாக்குற? நீ ஒல்லியதான் இருக்க, ஈஸியா இப்படி போயிடலாம். பேலன்ஸ் தவறிடும். பேலன்ஸ் தவறாது, நான் தான் இருக்கேன்ல. நீ இந்த வழியா போ. இல்ல முதல்ல நீங்க போங்க. நான் போக மாட்டேன், நீ போணும். இல்ல முதல்ல நீங்க தான். குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்காதுன்னு. நீங்க தான் குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் அடம் பிடிக்கல, புத்திசாலித்தனமா பேசுறேன். நான் சொல்றது கேளு, நீ போ. நான் உங்க பொண்ணாட்டி ஏன் பேச்ச கேளுங்க. சரியான பிடிவாதக்காரி. போதும். சரி நீ அசையாதன. நான் அசைய மாட்டேன். நான் பின்னாடி போறேன், பின்னாடி போய் கை கொடுப்பேன். என் கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே காரை விட்டு வெளியில வந்துடணும்னு. யாரோ வராங்க. ஏதோ சத்தம் கேட்டது இல்ல? ஒருவேளை நமக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஓ அசையாத அசையாத. ஓ இவன் அவனாச்சே. அண்ணா அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க. நம்ம நேரா வண்டியை மோதினா போதும், பள்ளத்தாக்குல விழுந்துருவாங்க. பைத்தியமா உனக்கு? மோதக்கூடாது என்ன? என்ன பண்றது? இப்ப என்ன, நம்மளால இறங்கி கூட ஓட முடியாது. அடக்கடவுளே, இப்படி மாட்டிக்கிட்டீங்க. அசையாதீங்க, வண்டி பள்ளத்துல விழுந்துரும். இங்க பாருங்கண்ணே, இங்க பாருங்க. நான் சொன்னது எது உங்களுக்கு தப்பா பட்டுச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ப்ளீஸ் இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க. நம்ம உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ் இருங்க, நான் இருக்கேன்ல. உங்களுக்கு எனக்கு என்ன விரோதம்? ஏற்கனவே ப்ராப்ளத்துல இருக்கீங்க, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? Thank you so much. such a good man. உண்மையாவே நம்ம கொடுத்து வச்சவங்க, டீசென்ட்டான ஆளு. நான் டீசென்ட் தான், ஆனா கொடுத்த வாக்க என்னைக்குமே நான் மீற மாட்டேனே. அதெல்லாம் சரி, முதல்ல நீங்க ஏதாவது பண்ணுங்களே. பண்றேன், கண்டிப்பா பண்றேன். அட அட அட, அமைதியா இருங்க, கண்டிப்பா செய்யறேன். டென்ஷன் ஆகாதீங்க. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. நல்ல வேலை, அவன் காப்பாத்த வந்துட்டான். அவன் மைண்ட் மாறிடுச்சு. என்ன யோசிக்கிறீங்க? ஹெல்ப் தானே பண்ண போறான். ஹெல்ப் பண்ண போறாருன்னா இவ்வளவு சீக்கிரம் அவன் மைண்ட் எப்படி மாறிச்சு? அட நம்ம இப்படி மாட்டிட்டு இருக்கோம்ல, நம்ம ஹெல்ப் கேட்டோம், அதனால பண்றான். நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவனுக்கு இதெல்லாம் கேட்க கூடாது. ஹெல்ப் பண்றதுக்கு கூட வர மாட்டான். ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். சீக்கிரம் வந்து உட்காரு. ஐயோ, அவன் ஆக்சுவலி நான் தான் சொன்னேன்ல.
ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. நான் தான் சொன்னேன்ல கொடுத்த வாக்க மீற மாட்டேன்னு. ஏன் என் கூட சண்டை போடணும்னா சண்டை போடிக்கு என்ன சாகடி. என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆக கூடாது. நீ பயப்படாத, நான் இருக்கல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவன் திரும்பவும் இடிக்க வரான். ஏன் நீ என்ன பண்ற? வண்டி பள்ளத்துல விழுந்துரும். டேய் உனக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவு பணம் வேணுமோ நான் உனக்கு தரேன். அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்ல, என்ன வேணாலும் செய்யறேன். உன்கிட்ட நான் சாரி கேட்க ரெடி. இங்க பாரு, நான் சொன்னதுனால உன் மனசு ஏதாவது காயப்பட்டிருந்தா அதுக்கு நீ என்ன கொல்லு, என் பொண்டாட்டியை எதுவும் பண்ணாத, சொல்றது கேளு. நான் பண்ண தப்புக்கு அவளை எதுவும் பண்றத ப்ளீஸ். சரி, ஒரு வேலை பண்ணு, காதை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேளு. சீக்கிரமா கேளு. என்கிட்ட டைம் இல்ல, உங்ககிட்டயும் டைம் இல்ல. இல்ல வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம்.